கொண்டு ஒன்றும் இல்லாமை. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை தேடுகிற ஒரு உன்னத அனுபவத்திற்குள் அவர் பரிபூர்ணம் அடைந்து போய் கொண்டிருக்கிறார், முழுமை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இன்னைக்கு நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை, ஆன்மாவிலே தேவனோடு கூட நமக்கு இருக்கிற இந்த உறவுகள் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பரிபூர்ணம் அடைய வேண்டும். அப்படி பரிபூர்ணம் அடைந்தால்தான் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வருகையிலே நாமும் எடுத்துக் கொள்ளப்படுகிறோம். யார் பரிபூர்ணமாக இந்த பூமியில இயேசுக்காக வாழ்கிறார்களோ அவர்களை இயேசு அவரோடு கூட கூட்டி சென்று போவார். ஆமென். பிரதானமான நோக்கமே நாம் பரிபூர்ணம் அடைய வேண்டும். ஆமென். தேவன் ஒரு காரியத்தை சொல்வாரானால் நம்மால் முடிந்த காரியத்தை தான் சொல்லுவார், இல்லைன்னா சொல்லவே மாட்டார். இல்லையா? நீங்க மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 48வது வசனத்துல கூட நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். உங்கள் பரலோகத்தில் பிதா அவர் பூரண சற்குணம் உள்ளவராய் இருக்கிறபடியால் நீங்களும் பூரண சற்குணம் உள்ளவர்களாய் இருங்கள். இங்க ஒரு பரிபூர்ணத்தை குறிக்குது. தேவன் ஒரு மனுஷனிடத்திலே அவன் ஆத்மாவிலே ஒரு பரிபூர்ணத்தை எதிர்பார்க்கிறார். இந்த பரிபூர்ணம் இருந்தாதான் அவன் நித்தியமா தேவனோடு கூட அவன் ஜீவிக்க முடியும். இந்த வாழ்க்கை ஒரு 70 வருஷமோ 80 வருஷமோ தான் இங்க வாழ்ந்துட்டு நம்ம போயிடுவோம். ஆனா நம்முடைய ஆத்மாவுக்கு வயது இல்லை. அது எவ்வளவு வருஷங்கள் முன்பாக கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய ஆத்மா பில்லியன்ஸ் இயர்ஸ் அகோ, பல 1000 வருஷம் கோடி வருஷத்துக்கு முன்னால நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவனமா இருந்தது. அந்த ஆத்மாவுக்கு வயது இல்லை. அப்போ இது நித்தியமா தேவனோடு வாழ வேண்டுமானால் இந்த 80 வருஷத்துல நாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம கிறிஸ்துவோடு கூட பரிபூர்ணமான வாழ்க்கை வாழ்ந்தாதான் நாம் மீண்டும் அந்த வாழ்க்கையை பெற முடியும். புரியுது? ஆமென். முன்பு நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனோடு கூட இருந்தது போல இந்த 70 வருஷம் 80 வருஷம் நம்ம இந்த பூமியில இருக்கும் போது இந்த பூமியிலே நாம் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது, பரிபூர்ணமான வாழ்க்கை வாழும் போதுதான் நாம் மீண்டுமா அந்த வாழ்க்கைக்குள்ளே நாம் போக முடியும். ஆமென். நம்முடைய ஆன்மாவை இந்த பூமியில நாம் தேவனோடு இணைத்து பரிபூர்ண வாழ்க்கைக்குள்ளே நாம் போகும்போதுதான் நாம் அவரோடு கூட பரிபூர்ணராய் நாம் போக முடியும். ஆமென். ஆகவேதான் அவர் சொன்னார், உங்கள் பரலோக பிதா அவர் பூரண உள்ளவராய் பூரண சற்குணம் உள்ளவராய் இருக்கிறதுனால அவர்கிட்ட என்ன இல்லை, அபூர்ணம் இல்லை, குறைவு இல்லை. அவர் பூரணம் உள்ளவராய் இருக்கிறார். ஏன் இயேசு இதை சொன்னார்னா நம்மால வாழ முடியும். ஆமென். வாழ முடியும் அப்படின்றதுக்காக தான் சொன்னாரு, இல்லைன்னா அதையே சொல்றாரு. ஒரு மனுஷன் வாழ்ந்து காட்டக்கூடிய வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சில பேர் சொல்வாங்க, ஐயோ இதெல்லாம் நம்மளால முடியாது, இவ்வளோலாம் வாழ முடியாது, இப்படியெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு. இல்லை, வாழ முடியும். ஆகவேதான் வசனம் சொல்லுகிற, நீ முயற்சி செய்தால் நிச்சயமா அவர் உங்களுக்கு கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் பரிபூர்ணம் அடைய வேண்டும். இந்த பூமியில இருக்கிற இந்த 80 வருஷமோ 90 வருஷமோ எவ்வளவு வருஷம் தெரியல, தேவன் இந்த பூமியில நம்ம வைத்திருக்கிற வரையில, மாம்சத்துல நாம் இருக்கிற வரையில நாம் பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் தேவனோடு கூட கடந்து போக வேண்டும். அப்படி கடந்து போகும்போதுதான் நாம் எப்படி முந்தி நாம் தேவனோடு ஆதி காலத்துல கிறிஸ்துவோடு இருந்தோமோ அப்படியே மீண்டும் நமக்கு ஒரு வாழ்க்கை நமக்கு தேவன் தருவார். அல்லேலூயா. அப்போ இந்த பூமியில நாம் வாழும்போது மனுஷர்களை பார்க்கிறோம், அநேக விஷயங்களை பார்க்கிறோம், மாம்சீக காரியங்களை பார்க்கிறோம். ஆனா நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இந்த பூமியில தான் வாழ்றோம். ஆனா ஏதோ ஒரு விசேஷித்த காரியங்கள், கிருபைகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதுனால
இந்த உலகம் நமக்குள் வராதபடி நம்மளால வாழ முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு, தண்ணியில வளரும் தாமரை. தாமரைப்பு பார்த்துருக்கீங்களா? அது தண்ணியில தான் வளரும். ஆனா அது எப்பவுமே தண்ணிக்கு மேல நிற்கும். தண்ணி அது அது உலகத்துலதான், நாம கூட உலகத்துலதான் இருக்கிறோம். தண்ணி என்பது ஒரு உலகமாக உலகத்துல இருந்தாலும் நாம் தண்ணிக்கு இந்த உலகத்திலிருந்து சற்று மேல் அனுபவம் பெற்றவர்களாய் வாழுவதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்க தண்ணி எடுத்து ஊத்துனீங்கன்னா கூட அதில் நிற்காது, தண்ணி கீழே இல்லையா? அப்போ தண்ணியில தான் வளருது, உலகத்துல தான் நாம இருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே இந்த உலகம் நமக்குள்ளே வராதபடி நாம் பாதுகாப்போடு வாழ்வதற்கு நமக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். ஆமென். அந்த கிருபை தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மீன் பார்த்திருக்கீங்கல்ல, அந்த மீனை கூட பாருங்க, கடல் உள்ளதான் இருக்கும். கடல் தண்ணி உப்பு தனியா இருக்கும். ஆனா அதுக்குள்ள மீனுக்கு தேவன் ஒரு கிருபை கொடுத்து வச்சிருக்கிறார். அதான் சொல்ல முடியும், ஒரு தன்மை இருக்கு. உப்பை தனக்குள்ளே சேர்த்து கொள்ளாமல் அதை எப்பவுமே தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். கடல் உப்பு தான் இல்லையா? ஆனாலும் அவன் மீன் என்ன பண்ணோம், அந்த உப்பு தன்மை எனக்கு அதுக்குள்ள வராதபடி உள்ளே இருக்கும். ஆனாலும் பாதுகாப்போடு கூட இருக்கும். அதே போலதான் நாம கூட இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நாம் பாதுகாப்போடு வாழ்வதற்கு நமக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்மால வாழ முடியும், நம்மால வாழ முடியாதுன்னு சொன்னாலும் அப்படி முடியாதுன்னு சொல்லுகிறவர்களுக்கு தான் தேவன் கிருபை தராது. அல்லேலூயா. அப்போ நம்மால் வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவர்னால நம்மால் வாழ முடியும். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் தேவை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் தேவனுக்குள்ளே வளர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், அவருடைய அபிஷேகம் இல்லாமல் நாம் தேவனை அதுக்கு அதிகமா நெருக்கமாய் போக முடியாது. அதுதான் அவர் சொன்னார், நான் செல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை வருவார். ஆமென். அல்லேலூயா. அதிகமா பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் உறவு வைத்துக் கொள்ளும் போதுதான் தேவனுடைய அன்பை, தேவனுடைய உறவுகளை, தேவனுடைய கிருபைகளை ஆமென் அவைகளிலே நாம் வளரும்படியாக செய்வார். ஆமென். அப்போ இந்த பூமியிலே நாம் வாழும் போது எப்படி தண்ணீரிலே தாவரை இருக்கிறதோ, எப்படி மீன் இருக்குதோ, அப்படியே நாம தான் இருக்கிறோம். ஆனா அதிலிருந்து நாம் பரிபூர்ணமா வாழ வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். ஆமென். சரி, முதல்ல நாம் எந்த விஷயத்துல நாம் பரிபூர்ணமாக விளங்க வேண்டும்? வாசிங்க 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த பூமியிலே அவர் சொல்றாரு, ஆவியிலே என்ற அர்த்தம் நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் உண்டாகுகிற அசுசங்களை நாம் என்ன பண்ணணும்? அத வசனம் என்ன சொல்லுது? நீங்கணும். ஆமென். பரிசுத்தத்திலே நாம் தேவ பக்தியோடு கூட பூரணப்பட வேண்டும். ஆமென். அப்ப என்னன்னா, பரிசுத்தத்துல நாம் பூரணப்பட வேண்டும் என்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. எதுல நாம பரிபூர்ணமாகணும்? ஏன் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும் வந்தேன் அப்படின்னு சொல்லி? பரிசுத்தமா இருக்கிறவர்கள் தான் தேவனோடு இருக்க முடியும்.
இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தமாய். ஆமா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 14-15 வசனம் சொல்லுகிறது, உங்கள் எல்லா நடவடிக்கையிலும் நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள். அப்படின்னா உங்க பேச்சுல, பார்வையில, நடக்கையில, இது வெளியே நாம நடந்து கொள்ளுகிற காரியம். இது வெளியே நடந்து கொள்ளும் போது நம்முடைய உள்ளான மனுஷனை கூட நாம் கரைப்படாதை போல நம்மை காத்துக் கொள்ள முடியும். ஆமென். தேவன் இதை விரும்புகிறவராய் இருக்கிறார். உங்க ஆத்துமா கரைப்பட்டு போக கூடாது. உங்க ஆத்துமாவும் உங்க சரீரத்து மேல அவருக்கு ஒரு அக்கறை இருக்கிறது. ஏன்னா நாம் உயிரோடு இருப்போமானால் இயேசு வரும்போது இந்த சரீரம் கூட மறுரூபமாக்கப்படும். ஒருவேளை நாம் மரித்து போய் இருந்தாலும் அவர் வரும்போது நாம் உயிரோடு எழுந்து கொள்வோம். ஆமென். அப்போ இருக்கும் போதே இருந்தாலும் நான் வாழுகிற வாழ்க்கை இருந்தா இந்த சரீரம் மறுரூபமான சரீரமாய் வாழ முடியும். ஆமென். மாற்றப்பட்ட, அதாவது தேவனுடைய சாயலை பெற்ற ஒரு சரீரமாக மாற முடியும். அப்போ பரிசுத்தம் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப நாம் பரிசுத்தத்தோடு வாழ்வோமானா இந்த பரிசுத்தத்துல நாம் பூரணம் அடைய வேண்டும். தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அப்போ நீங்க இப்ப எல்லா நடவடிக்கையில இந்த வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15 வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் பரிசுத்தராய் இருங்கள். ஏனென்றால் நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர் எழுதியிருக்கிறது. அப்போ இந்த நாள் முதல் தேவனுடைய ஆவி பெற்றவர்கள் நீங்கள், தேவனால் அபிஷேகம் பெறப்போகிற நீங்கள் அல்லது பெற்றிருக்கிற நீங்கள், உங்களுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளும் சரி, உங்க வெளிப்புறத்தில் இருக்கிற இந்த சரீரத்திலும் சரி, எந்த அசுசங்கள் உங்களுக்குள் வராதபடி உங்க ஆத்துமாவும் உங்களுடைய சரீரத்தையும் நீங்கள் பரிசுத்தம் அடைந்து தேவ பக்தியிலே பூரணப்பட வேண்டும். ஆமென். தேவ பக்தியில கடைசி நாட்கள்ல எல்லாம் தேவ பக்தி வேஷத்தை தரித்திருப்பார்கள் என்று போல எழுதுகிறார்கள். ஆனா உண்மையா யார் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் தேவ பக்தியிலே பூரணப்பட முடியும். ஆமென். நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஏன்னா வசனம் நம்ம முதல் வாசிச்ச வசனம் சொல்லி இப்படி இருக்க சகோதரரே, 1 கொரிந்தியர் அந்த 7வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல நான் வாசிச்சோம் இல்லையா? எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அதுக்கு மேல வாசிங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு பிதாவா இருப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கையில யாரு? ஆமா, நாம் அவருடைய குமாரர்கள், நாம் அவருடைய குமாரத்திகள். ஆகவே அவர் சொல்றார், நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நான் அப்பாவா இருப்பேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால நீங்க உங்க ஆத்மாவையும் உங்களுடைய சரீரத்தையும் தீட்டுப்படுத்துகிற அசுசங்கள்ல இருந்து நீங்க விலகி உங்களை காத்துக் கொள்ளணும். உங்களை பரிசுத்தத்திலே நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளணும். தேவ பக்தியிலே இன்னும் அதிகமா நீங்க நிரங்கி பரிபூர்ணம் அடைய வேண்டும். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் பரிசுத்தத்திலும் தேவ பக்தியிலும் பூரணப்பட வேண்டும். ஆமென். உள்ளான மனுஷி பரிசுத்தத்திலும் தேவ பக்தியிலும் பூரணத்துக்குள்ளே போக முடியும். ஆமென். அப்படிதான் நம்மளுடைய நிறைவை நாம செய்ய முடியும். அப்படிதான் நாம் நிறைவுக்குள்ளே போக முடியும். நாம் நிறைவுக்குள்ளே இருக்க முடியாது. நாம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் நிறைவை நோக்கி போக வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரு ஆரம்பத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பின்னே போக 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 பார்த்தீங்கன்னா அவங்க பின்மாற்றத்திற்குள்ளே குறைவான வாழ்க்கைக்குள்ளே போய் கொண்டிருப்பார்கள்.
அவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு பின்வாங்கி போய் இயேசுவை விட்டு விட்டு போயிருக்கிறார்கள். சிலர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்டோம், அவங்க வாயில் அசுத்தமான வார்த்தைகள் வருகிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்டோம், துர்மார்க்கத்தனமான ஜீவியத்தை வாழுகிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து நாம் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தை நாம் அசுத்தப்படுத்திக் கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்திலே கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் சிந்திக்கிற சிந்தையிலே கவனம் உள்ளவராக இருக்க வேண்டும். நாம் எண்ணுகிற எண்ணங்களிலே யோசனைகளிலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் பார்க்கிற பார்வைகளிலே நாம் எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம் என்பதிலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் யோசிக்கிற இருதயமான இந்த இருதயத்துல ஒரு தீய எண்ணங்கள் வரும்போது நான் கவனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும், கவனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். நாம் செய்கிற செயல்களிலே, நான் பேசுகிற வார்த்தையிலே நான் கவனமாக இருக்க வேண்டும். இப்படி நீங்க வெளிப்புறத்துல இருக்கிற இந்த சரீர மனுஷனுக்குள்ள நீங்க கவனமா இருக்கும் போது உள்ளான மனுஷன் தேவ பக்தியிலே அவன் பரிபூர்ணம் அடைவான், பரிசுத்தத்திலே அவன் பரிபூர்ணம் அடைவான். ஆமென். அதுதான் ரோமர் 12வது அதிகாரம். இங்க 1-2 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்க. தேவனுடைய இரக்கைகளை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. காலையில பார்த்தோம் இல்லையா? அப்போ உங்க சரீரங்களை நீங்க எப்படி கொடுக்கணுமா? பரிசுத்தமும் பிரியமுமா. அதுதான் ஜீவ பலியாகும். ஏன்னா ஜீவ பலி என்பது நான் ஏற்கனவே சொன்ன நினைக்கிறேன், தேவனுக்கு பலி செலுத்த வரும்போது அந்த நாட்கள்ல சிலர் கொண்டு வந்தாங்க. எப்படி பலினா கண்ணு இல்லாமையும் குறைவானது கொண்டு வந்தாங்க. தேவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆமாவா இல்லையா? ஏற்றுக்கொள்வதில்லை. தேவனுக்கு பலி கொடுக்க வரும்போது அது சிறந்ததா இருக்கணும். அப்பதான் அந்த பலி ஏற்றுக்கொள்ள முடியும், பலியா இருப்பாங்க. அதே காரியம்தான் இன்னைக்கு நம்முடைய சரீரம் தேவனுடைய முன்பாக வரும்போது இதை கொஞ்சம் சபையில வந்தா மாத்திரம் நம்ம பரிசுத்தமா இருக்கிறது போல இருக்கிறது, அப்புறம் வெளியே போனவுடனே செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுது. அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. அது ஜீவ பலியாய் நாம் ஒப்பு கொடுக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. கம்ப்ளீட்டா ஜீவ பலியம், நம்முடைய பலி உயிருள்ள பலியா இருக்கணும், செத்த பலியா இருக்கணும். ஆமென். அதுதான் அதனுடைய அர்த்தம். தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா அது ஜீவ பலியா, உயிருள்ள பலியா இருக்கணும். செத்த பலியா ஒப்பு கொடுக்கும், செத்த பலியா அவர் ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்போ நம்ம சரீரத்தை பரிசுத்தமும் பிரியமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் முடிவு செய்றீங்க? இனி நான் கர்த்தருக்கு என்னுடைய வாழ்க்கைய பரிசுத்தமும் பிரியமா ஒப்பு கொடுப்பேன். முதல் சரீரத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சரீரத்துல மேல கவனம் உள்ளவர்களா இருக்கிறீங்களோ அவளுக்கு அவ்வளவு உங்க உள்ளான மனுஷ ஆத்மா அது தேவனோடு கூட இணைய ஆரம்பிக்கும். ஆமென். இதுல நாம் பரிபூர்ணமாக உள்ளவராய், பரிசுத்தத்திலே நாம் பரிபூர்ணம் உள்ளவராய் இருக்க வேண்டும். ஆமென். இரண்டாவதாக நாம் எதிலே பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு ஜெபிக்கும் போது இப்படியா ஜெபம் பண்ணினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 23வது வசனம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படியும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஒருமைப்பாட்டிலே அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்யோனத்திலே. எதுக்கு அப்படி ஜெபம் பண்ணினாரு? சீடர்களுக்காக ஜெபம் பண்ணாரு. அவர் சொன்னாரு, பிதாவே நீரும் நானும் எப்படி ஒன்றாய் இருக்கிறோமோ அதே போல இவர்கள் யாரெல்லாம் நீர் எனக்கு கொடுத்தீரோ இவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பாட்டிலே, ஒருமைப்பாட்டிலே, ஐக்கியத்தோடு கூட அவர்கள் பூரணம் அடைந்திருக்க வேண்டும்.
ஆமென். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்குது? சில கிறிஸ்தவனுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்குதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களோட அதிகமான ஐக்கியம் இருக்குது. ஆனா நம்முடைய ஐக்கியம் முக்கியமா யாரோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்றதுன்னா, இங்க சொல்ற முதலாவது, நீரும் நானும் எப்படி ஒன்றாய் இருக்கிறோமோ அதே போல இவர்களும் ஒரு மனமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னாக்கா 1 யோவான் புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. 1 யோவான்ல 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 3வது வசனத்தை வாசிங்க. எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்படியே வாசிங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி வேலை உங்களுக்கு எழுதுகிறோம். ஆமென். இப்ப இங்க அவர் சொல்றாரு, 3வது வசனத்துல யோவான் எழுதுறாரு, அதாவது இங்கே எங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்றால், பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது என்று எழுதுகிறார். அப்போ முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஐக்கியம் எப்பவுமே, இந்த உலகத்துல மனுஷர்களை பார்க்கிறோம் 2 ஐக்கியத்தை குறித்து நான் உங்கள் மத்தியிலே நான் கேட்கிறேன். இந்த 2 ஐக்கியத்திலே, 2 அந்யோன்யத்திலே நாம் பூர்ணமாய் வளர வேண்டும். ஒண்ணு, பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட நம்முடைய உறவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள் இருக்கும்போது நாம் அதிகமா நம்முடைய ஐக்கியங்களை யாரோடு கூட நாம் கவனம் செலுத்த வேண்டுமானால், நாம் பிதாவாகிய தேவனோடு கூட அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வேற எந்த உலகம் நமக்கு தெரியாது, வேற எந்த உலகம் நமக்கு வேண்டாம். சில கிறிஸ்தவர்கள் அவங்க தன்னுடைய விஷயத்துல ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஜெபிக்க நேரம் இருக்கா? மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். தேவனை நோக்கி பார்ப்பதற்கு மிச்ச எல்லா காரியத்திலும் அவங்களுக்கு நேரம் இருக்கும். ஆனா தேவனோடு போய் ஜெபிப்பதற்கும் கூட்டங்களுக்கு வருவதற்கும் அவங்களுக்கு என்ன இருக்காது? நேரம் இருக்கா? மற்ற காரியங்களை அவங்க கவனம் செலுத்துவாங்க. ஆனா தேவனோடு இணையக்கூடிய ஒரு விஷயத்துல அவர்கள் கவனமே செலுத்த மாட்டாங்க. ஆகவேதான் சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக இந்த கிறிஸ்துவின் சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நீங்க கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கும்படி உங்களை வழி நடத்துவார். அந்த கிறிஸ்து அடியாளம் தான் இந்த சபை. ஆமென். கிறிஸ்துக்கு அடியாளம் தான் இந்த சபை. கிறிஸ்துதான் சபை. அப்ப இந்த சபையிலே அவர் தலையா இருக்கிறார். நீங்க எல்லாம் யாரா இருக்கிறீங்க? அவருடைய சரீரமா இருக்கிறீங்க. ஆமென். சோ அந்த சரீரத்துல நீங்க ஐக்கியமுள்ளவர்களாய் வர வேண்டும். இந்த ஐக்கியத்தோடு கூட பிதாவோடு கூட ஐக்கியமா நீங்கள் மாற வேண்டும். ஆமென். இதுதான் தேவன் விரும்புகிறார். இதுதான் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய காரியங்கள். நீங்கள் இதிலே பூரணப்பட வேண்டும். ஆமென். ஆகவே சபை கூடி வருவதை நீங்கள் விட்டு விடாமல் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, சபை கூடி வருவதை நீங்கள் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள், நாளானது சமீபமாக இருக்கிறது என்று ஆமென். அப்ப என்னன்னா, சபைக்கு நம்ம வரல, சபை கூடும் போது, இந்த மாதிரி கூட்டங்கள் வரும்போது உபவாச ஜெபம் இதெல்லாம் எங்க கொண்டு போது ஐக்கியத்துக்குன்னா, நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு பிதாவோடு கூட இணையப்படுகிற ஒரு காரியமா இருக்கு. ஆமென். ஆகவேதான் என்ன இருந்தாலும் சரி, நாம் சபையிலே வந்து அந்த ஐக்கியப்படுகிற காரியத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்போ 2வது ஐக்கியம் என்னன்னா, ஒண்ணு தேவனோடு கூட கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியம். 2வது அவர் ஜெபம் பண்ணினார், பிதாவே நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல இவரும் ஒரு மனப்பாட்டிலே இவர்கள் ஐக்கியமா இருக்கு பூரணம் மட்டும் இருக்கணும். அப்படின்னா நாம எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கணும்னா, தேவ பிள்ளைகளோடு ஒரு மனமா இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய ஐக்கியம் உலகத்தின் மனுஷனோடு இருக்கக்கூடாது. என்னது?
உலகத்துல இருக்கிற மனுஷனோட நம்முடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஒரு ரட்சிக்கப்படாத இருக்கிறவங்கள போய் அவங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தலாம். ஆனா ரட்சிக்கப்படாத துர்மார்க்கத்தனத்துல இருக்கிறவங்களோட கூட நாம் அங்கே போய் ஐக்கியத்தை வச்சு அங்கே போய் டைம் பாஸ் பண்ணி அங்க போய் இருக்கக்கூடாது. உலக காரியத்துல என்டர்டைன்மெண்ட் இருக்கக்கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள் மறைவா சினிமா பார்த்து சினிமாக்கு போறவங்களும் உண்டு. சில வேற அரசியல் கூட்டங்களுக்கு போறதும் உண்டு. சில சங்கத்துக்குள்ள அதை செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்லி அங்க போய் ஐக்கியப்பட்டு போறதும் உண்டு. இது அல்ல, இந்த ஐக்கியத்தை தேவன் விரும்புவதில்லை. உங்கள் ஐக்கியம் நீங்க முழுவதுமாக சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே உங்கள் ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆமென். முதல் ஐக்கியம் ஆமென் சபையோடு கிறிஸ்துவோடு பிதாவோடு இருக்க வேண்டும். இரண்டாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம ஐக்கியப்பட வேண்டும். அப்படி ஐக்கியப்பட்டதுனாலதான் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலர் நிருபம் 2வது அதிகாரம் எடுத்து வாசிங்கன்னா 42வது வசனத்துல வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்போஸ்தலரிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். நல்ல கவனிங்க. நீங்க கர்த்தருக்குள்ள வளருவதற்கு ஒரு அடையாளங்கள் என்னன்னா, அன்னைக்கு எப்படி அப்போஸ்தலர் நாட்கள்ல அவர்கள் எப்படி தேவனோடு கூட ஐக்கியமா இருந்ததுனால அவங்க உலகத்தின் காரியத்தோடு கூட போகாம ஒவ்வொரு நாள் அனுதினமும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அப்பம் விடுகிற காரியத்திலும் the fellowship விடுகிற காரியத்திலும் ஜபத்திலே அவர்கள் உறுதியாய் தரித்திருக்கிற காரியத்திலும் அவர் எப்படி இருந்தார்களா? உறுதியா ஐக்கியமா இருந்தார்கள். இதுதான் ஒரு ஆத்மாவிலே ஒரு மனுஷன் உயிர் மீட்சி அடைந்த மனுஷனுக்கு அடையாளமா இருக்கிறது. இதுதான் அடையாளம். உன்னை தேவன் புதுப்பித்திருக்கிறார் என்றால், உன்னை தேவன் புதுப்பித்து உங்க மேல ஒரு அபிஷேகம் ஊற்றுகிறார் என்றால், நீங்கள் இப்போ இதுக்கு முன்னால இந்த கூட்டத்துக்கு முன்னால வாழ்ந்தது போல அல்ல, இப்போ சொல்லப்படுற காரியங்கள் உங்களுக்குள்ளே மாற வேண்டும். ஆமென். இனி வரப்போற நாட்களிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆமென். இங்கே சொல்லுகிறார்கள், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல அவர்கள் அது அந்யோன்ய அவங்க அப்பமிடுகிற காரியத்திலே ஜபத்திலே என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க விசுவாசிகள் கூடி வந்து ஜபிக்கிற காரியத்துல ஃபெலோஷிப்ல நீங்க ஒருமனப்பட்டவர்களா இருக்க வேண்டும். இதுல பரிபூர்ணமாய் விளங்க வேண்டும். ஆமென். ஏன்னா ஒரு நாள் வரப்போது நீங்க இங்க அதை பழகி கொண்டீங்கன்னா, இந்த விஷயத்துல நீங்க பூரணப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா, ஒரு நாள் வரப்போது உலகத்துல இருக்கிற எல்லா ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் ஒரு நாள் அங்க வர போறாங்க. அங்க நாமெல்லாம் கூடி அந்யோன்யமாய் அவரை ஆராதிக்க போறோம். அல்லேலூயா. ஆனா இங்கே இதை செய்யாம நீங்க போனீங்கன்னா உங்களுடைய பரிபூர்ணத்திலே குறைவு உண்டாகும். ஆகவேதான் தேவன் நம்மை அழைத்தார், ஆகவேதான் நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப முதலாவது பரிசுத்தத்திலே நாம் பூரணப்பட வேண்டும். இரண்டாவது தேவனோடு கூட கிறிஸ்துவோடு கூட பூரணப்பட்டு நாம் விசுவாசிகளோடு கூட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆமென். ஆமென். அடுத்ததுல 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இந்த வசனம் சொல்லுகிறது, அன்பிலே நாம் பூரணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அன்பானது ஒரு பூரணப்பட்டதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உன்னை போலவே நீ பிறரை என்ன பண்ணணும்? நேசிக்க வேண்டும். ஆமென். முதல் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு கூட அவரை அன்பு கொள்வாயாக.
இரண்டாவது, உன்னை போலவே நீ பிறரை நேசிக்க வேண்டும். இந்த ரெண்டு கட்டளை பாருங்க, கம்ப்ளீட்டா அந்த நியாய பிரமாணமே அதில் அடங்கிது. பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணமே நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கட்டளைகள் அடங்கி இருக்கும். நம்ம எப்படி நாம நேசிக்கிறோமோ அதே போல மற்றவர்களையும் நாம் நேசிக்கிறோம். நாம் அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல இப்படியா ஒரு வசனம் சொல்லுகிறது, அவருடைய பூரணத்தினாலே நாம் கிருபை மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 16வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, வாசிங்க. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். அவர் சிலுவையிலே நமக்காக அன்பிலே அவர் பூரணப்பட்டவராக தொங்கினார், தன் ஜீவனையே கொடுத்தார், நம்மை நேசித்தார். ஆகவே அவருடைய பூரணத்தினாலே நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அப்போ நாம கூட அவரை போலவே நாம் பிறரை நாம் நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். 10 கட்டளையில சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அத்தனை விஷயமா பார்த்தீங்கன்னா, முதல் சொல்லப்பட்ட 5 கட்டளையும் அடுத்தது சொல்லப்பட்ட 5 கட்டளையும் பார்த்தீங்கன்னா, முதல் சொல்லப்பட்டது 5 கட்டளை தேவனுக்கு சம்பந்தப்பட்டவர்களா இருக்கும். 5 கட்டளை கீழே சொல்லப்பட்டிருக்குது மற்றவர்களை நேசிக்கக்கூடிய கட்டளையா. அதுதான் அவர் என்ன பண்ணார், 2 கட்டளையா கரெக்டா கொடுத்துட்டார், 2 வார்த்தையில கொடுத்துட்டார். அப்ப இன்னைக்கு நாம பிறரை நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். வேதம் தெளிவா சொல்லுகிறது, அன்பு பிறரை மன்னிக்கும். அன்பு மன்னிக்கும். எப்படி அந்த அன்பு நம்ம பரிபூர்ணம் அடையுது? பிறரை மன்னிக்கிறதா. உங்களுக்கு விரோதமாக ஒரு தவறு செய்யும் போது நீங்க அவர்களை மன்னிக்காம இருக்கக்கூடாது. உண்மையான தேவ அன்புல நீங்க பூரணப்பட்டு வருகிறீர்களானா அவர்களை மன்னிக்க வேண்டும். ஆமென். அவர்களை மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னித்தால்தான் நீங்கள் உண்மையாகவே நீங்கள் அன்பிலே பூரணப்பட்டு வருகிறீர்கள் என்றார். அன்பு பிறரை மன்னிக்கும். நீங்க பாருங்க, அப்படி மன்னிக்கும் போது என்ன நடக்கும்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அவர் சொல்றாரு, 14வது வசனம் 15வது வசனம் வாசிங்க. மன்னிப்பா. அப்பொழுது நான் வாசிக்கிறேன், மன்னியாதிருப்பார். பாத்தீங்களா? அப்போ உண்மையா அன்பிலே நாம் பரிபூர்ணமுடையவர்களாய் மாறுவோம். ஆனால் நாம் பிறருடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருப்போம், பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறவராய் இருப்போம். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நீங்க யாராவது ஒரு விஷயத்தை சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு நீங்க பூரணப்பட்டவர்களாக மாற வேண்டுமானா அன்பில, இங்கே ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிங்க, இன்னொரு அதே வசனத்தை வாசிங்க. 12வது வசனம் வாசிங்க. ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. ஒண்ணு, கடனை மன்னிக்கணும். கீழே சொல்லுகிறது பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்கணும். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நீங்க சின்ன சின்ன கடன் கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அவங்களால கொடுக்க உண்மையா முடியலன்னு சொன்னா, சின்ன சின்ன கடன்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவன் இருக்குது அப்படின்னா, அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்களால கொடுக்க முடியல சூழ்நிலை இருக்குதுன்னா, அவங்க கடன்களை மன்னிங்க. ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க மன்னிப்பீங்கன்னா நீங்க பூரணத்துக்குள்ள போறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிறருடைய கடனை நீங்க மன்னிக்கிறதும் நீங்க பூரணத்துக்குள்ள போறீங்க. அதே போல பிறருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கும் போது கூட பிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார், நீங்கள் பூரணத்துக்குள்ள போறீங்க. அல்லேலூயா. இது என்ன குறிக்கிறது என்றால், நீங்க அன்பிலே பூரணப்பட்டு போகிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். இப்போ பாருங்க, உன்னை போல பிறரை நேசினா, இப்போ நீங்க ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும். அப்போ ஒருத்தருக்கு யாருக்கோ நீங்க ஏதோ தப்பு செஞ்சுட்டீங்க, அவங்க உங்களை மன்னிக்காமலே பார்க்கும் போதெல்லாம் உங்களை நிந்தித்து கொண்டே இருந்து நீங்க கொடுக்க வேண்டிய கடனை உங்களால முடியல, அதுக்காக உங்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணினே இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்?
எப்படி இருக்கும்? அப்போ நீங்க மற்றவர்களுக்கு நீங்க அப்படி இருக்க வேண்டும். அதுதான் அவர் சொல்றார். ஆமென். சிலுவையில தொங்கும் போது கூட அவர் சொன்னார், பிதாவே நாங்கள் செய்கிறது என்னென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களை எப்படி வர முடியும்? அன்புல பரிபூர்ணப்பட்டதுனாலதான் அந்த வார்த்தை வர முடியும். ஆமென். அதனால அப்படி சாவர நேரத்துல சொல்ல முடியுமா? ஏன்னா அது நீங்களும் நானும் பரிபூர்ணம் அடைவதற்காகவே அவர் பரிபூர்ணமாய் மாறினார். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா பரிபூர்ணத்துக்குள்ளே போகணுன்றதுக்காகத்தான், நம்முடைய ஆத்துமா ஜீவன் உண்டாய் அவரோட வாழ வேண்டும் என்றதுக்காகத்தான் அவர் சிலுவையிலே நமக்காய் தொங்கி அன்பிலே பரிபூர்ணமாய் மாறினார். ஆமென். அப்ப நீங்க அன்பிலே பரிபூர்ணம் உள்ளவராய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுது? ஆமென். சரி, கடைசி ஒரு 2 விஷயத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன். அதே போல எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கவும். விசுவாசத்தில் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கவும். ஆமா, ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அப்படியே சொல்லுது, நீங்க விசுவாசத்துல பூரணப்பட்டவர்களாக அப்படின்னு சொல்லப்பட்டது. எப்படி பூரணப்பட்டவர்களாக? இங்கிலீஷ் யாருன்னா இருக்குதா? இங்கிலீஷ் பைபிள் யாருன்னா இருக்கா? சரி, இன்னொரு தடவை வாசிங்கம்மா அந்த வசனத்தை. மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கவும். பூரண நிச்சயத்தோடு. எஸ், பூரண நிச்சயத்தோடு. அப்போ நம்முடைய விசுவாசத்துல நாம் பூரணப்பட்டவர்களாக வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் இல்ல, அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்படி இருக்கணும்? நாளையில கூட பார்த்தோம்ல, இந்த விசுவாசம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நம்முடைய ஆத்மாவிலே நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆகவே ஆத்மாவிலே விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறதுனால தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பார்த்தோம், ஆவின் கனியில விசுவாசம், ஆவின் கனியிலே விசுவாசம், ஆவின் வரங்களிலே விசுவாசம். அப்ப இந்த விசுவாசத்தில் நாம் பூரணம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென். அப்படி விசுவாசத்துல நாம் பூரணமா எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, அதான் இருதயத்தில் ஒருவன் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசித்தால் அவன் இந்த மலையை பார்த்து பேருந்து போய் சமுத்திரத்தில் விடும் என்று சொன்னார். வீணும். ஆகவேதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே பூர்ணமான விசுவாசம் இல்லை. ஆகவேதான் நம்ம எது சொன்னாலும் சில நேரத்துல டவுட்டாவே இருக்குது, சந்தேகம். வசனம் அப்படிதான் சொல்லுது, இருமன உள்ளவன் தான் எல்லா காரியத்திலும் இல்லை இல்லாதவனாய் இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, தேவனை பிரியப்படுத்துவது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். வசனம் சொல்லுகிறது இல்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள பூரண நிச்சயம் உள்ளதா இருக்க வேண்டும். உங்க இருதயத்தில உங்க உள்ளான மனுஷனுக்குள்ள இந்த விசுவாசம் பூரணப்பட்டதா இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மாத்திரம்தான் தேவனை நீங்கள் பிரியப்படுத்த முடியும். ஆமென். உங்களுக்குள் வாசம் செய்கிற தேவனை நீங்கள் பிரியப்படுத்த முடியும். இல்லாவிட்டால் தேவனை பிரியப்படுத்த முடியும். இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா பெரிய மலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நின்றாலும் அதை பார்த்து சொல்லுவோம், இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லுவோம். ஆமென். பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு அது சின்னதா இருக்கும், சின்னதா. ஆனா விசுவாசத்துல பூரணப்படாம வாழ்வோமானால் சின்ன பிரச்சனை கூட நமக்கு பிரச்சனை. இன்னைக்கு நீங்கள் விசுவாசத்துல பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே உள்ளான மனுஷன் விசுவாசத்துல பூரணம் அடையும்.
அடைந்து கொள்ளும். நல்ல கவனிங்க. ஒண்ணு, பரிசுத்தத்துல பூரணம் அடையணும். ரெண்டாவது, ஐக்கியத்துல பூர்ணமா இருக்கணும், தேவனோடும் மற்றும் ரட்சிக்கப்பட்ட சபை மக்களோடு கூட பூர்ணமா இருக்கணும். மூணாவது, அன்புல பூரணமா இருக்கணும், விசுவாசத்துல பூர்ணம். இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிருக்கேன். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கடைசி ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிங்க 1 நாளாகமம் புஸ்தகம் 29வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 29:9 வாசிங்க. மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். உத்தம இருதயத்தோடு பூரண மனதோடு கூட ஜனங்கள் தேவாலயத்துக்காக கொடுத்தார்கள். ஆமென். இது எங்க நடந்துச்சு தெரியுமா? பழைய ஏற்பாடுல மாத்திரம் நடக்கல, புதிய ஏற்பாடுலயும் நடந்துச்சு. நல்லா கேளுங்க. அடுத்த ஒரு காரியம், இந்த உலக காரியத்திலே நாம் உலக காரியத்திலே நாம் இராமல் தேவனுடைய காரியத்திலே நாம் செய்கிற காரியத்திலே நாம் பூரணம் உள்ளவர்களாக கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம். ஆமென். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போஸ்தல நாட்கள்ல ஒரு மாற்றம் வருகிறது, ஒரு உள்ளான மனுஷனுடைய உயிர் மீட்சி வருகிறது. அப்படி வந்தப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, தனக்கு இருந்ததெல்லாம் என்ன பண்ணாங்க, வித்து அவனவனுக்கு கேட்ட தேவைக்கேற்றபடி பகிர்ந்து கொண்டாங்க. அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் அப்படிதான் சொல்லுது. அப்போ இவங்களுடைய அந்த இன்டென்ஷன் என்னன்னா, உள்ளான நோக்கம் என்னன்னா, இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு நிரந்தரம் கிடையாது, சொந்தம் இல்லை, இதை பார்க்கணும், தேவன் எனக்கு ஒண்ணு வச்சிருக்கிறாரு, அந்த ரட்சிப்பு தான் மேன்மையானது. ஆமென். உண்மையா பூரணம் அடைந்து போகிறவர்கள் இந்த உலகத்தின் பணத்தின் மேலோ தன்னுடைய சொத்து மேலேயோ ஆதாரமாய் வாழ மாட்டார்கள். தேவ ராஜ்யத்திற்கென்று வாரி கொடுப்பார், கர்த்தர் பார்த்துக்குவார். அப்படின்னு இங்க பழைய ஏற்பாட்டுல கூட பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கறதுல பூரணம் அடைந்திருந்தாங்க. முழு உள்ளத்தோடு கூட, அங்க ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்குது, பூரண உள்ளத்தோடு கூட, பூரண இருதயத்தோடு கூட அவங்க சந்தோஷமா கொடுத்தாங்க. இங்கதான் பிசாசு நம்மளை எப்பவுமே என்ன பண்ணுவானா, எல்லாம் சேர்த்து விட்டுட்டு இந்த உலகத்தின் மேலதான், உலகத்தில் இருக்கிற பொருள் மேல, பணம் மேலதான் நம்மளை பிடிப்பான். இதுக்கு மனசே வராதுப்பாங்க. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு மற்றவர்களுக்கு கொடுக்கிறதும், ரெண்டு தேவராஜத்துக்கு கொடுக்கும். மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யறதுக்கு நமக்கு சில பேருக்கு வரும் உதவி, ஆனா மனசு வராது. சில பேர் வாங்கிட்டே இருப்பாங்க, அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. எப்பவுமே அவங்க யாருன்னா கொடுப்பாங்களா, வாங்குறதுலே இருப்பாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, வாங்குறத பார்க்கிலும் கொடுக்கிறது. ஆமென். தேவ ராஜ்யத்துல பரிபூர்ணப்படுகிறவர்கள் இந்த பணத்தை பொருட்டாவே என்ன மாட்டாங்க. ஆமென். ஒரு ஊழியம் வந்துச்சுன்னா, ஒரு ஊழியக்காருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேவ ராஜ்யத்துக்காக கொடுக்கணும்னா அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. உடனே தேவ ராஜ்யம் கட்டப்படணும், இது அடியாம என்ன தெரியுமா, பூரணத்துக்குள்ள போறாங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்குது. இந்தியாவில் நிறைய பேர் இன்னைக்கு சபை கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்னு சொல்லி நிறைய கலெக்ஷன் ஆகினே இருக்குது. நீ பெரிய பெரிய கட்டடம்லாம் கட்டிங்கிறாங்க. ஆனா பைபிள்ல அப்படி சொல்ல, வேதத்துல புதிய ஏற்பாடுல இந்த ஜனங்கள்லாம் தனக்கு வித்து கொண்டு வந்து, அதாவது ஆஸ்தியெல்லாம் வித்து கொண்டு வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க, சபையில இருக்கிற ஜனங்கள், குறைவா இருக்கிற ஜனங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கினார்.
அப்போஸ்தலர்கள் தனக்கென்று எதுவுமே எடுத்துக்கொள்ள பதிலா என்ன பண்ணாங்க, அவனுக்கு தேவைக்கேற்றபடி பகிர்ந்து கொண்டாங்க. எப்படி? உங்க என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை இருக்கு. எவ்வளவு கடன் இருக்கு? 5 லட்சம் கடன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கடன் நடக்கும். உங்க என்ன பிரச்சனை? வீடு இல்லை சாமி. வீடு இல்லையா? வாய் ஃபர்ஸ்ட் வீடு. இப்படி அவனுக்கு ஏற்றபடி, குறைவுகளுக்கு ஏற்றபடி அதை பகிர்ந்து கொடுத்தாங்க. ஒரு பக்கம் ஆவியானவர் கிரியை செய்கிற விதங்கள் இப்படியாக இருந்தது. இன்னொரு பக்கம் இந்த உலகத்தின் சொத்துக்களும் இந்த உலகத்தின் பணங்களும் புரட்டா என்னாம பரிபூர்ணத்துக்குள்ள போகிற ஒரு சந்தோஷத்துடன அவங்க தேவனுக்கும் தேவராஜ்யத்திற்கும் மற்றவர்கள் குறைவுல இருக்கிறவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். ஆமென். நீங்க உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆமென். உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு என்ன சொல்லப்படுது? உங்களுடைய அவர்கள் பிதாவை வாசிங்க. 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். அல்லேலூயா. இறுக்கி பிடிச்சவன் நல்லா வாழ்ந்தது சரித்திரமே இல்லை. யார் இந்த பணத்து மேலையும் கவனமா இருக்கிறாங்களோ அவங்க உண்மையா எப்பவுமே வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு குறைவுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா தாராளமாய் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கிறவர்கள், தாராளமா மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு தேவன் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தருவார். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தின் மேல் நோக்கமா இல்லாம, இந்த உலகத்தின் பொருட்கள் மேல, பணத்தின் மேல் ஆதாரமா இல்லாம, தன்னுடைய காரியங்களை தேவன் ராஜ்யத்துக்காக நான் பயன்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகம் மேலதான் பிசாசு என்ன பண்றான், நம்ம முக்கியமா இந்த பணத்து மேல நமக்கு இருக்கிற இந்த காரியங்கள் மேலதான் நம்முடைய கவனத்தை வைக்க சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட இப்போ ஒரு 1000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் உடனே ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. இந்த கஷ்டத்தோட நிலையில உங்களை வந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு. உங்களுக்கு இருக்கிற 1000 ரூபாய் தான். ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, சரி பாவம் கொடுத்துருவோம் அப்படின்னு. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, இது கொடுத்துட்டா நமக்கு இல்லாம போயிடுமே, அப்ப விசுவாசம் எங்க போச்சு? கர்த்தர் அவங்க இருதயத்துல உணர்த்திருப்பார். இந்த மகள்கிட்ட போ, அவங்க உணர்த்தி கேட்க வைப்பார். போ, என் மகள் தருவா, நீ போ அப்படின்னு. உடனே அவங்க உங்களுக்கு கால் பண்ணி, ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அவங்க பார்ப்பாங்க. இந்த அக்கா இந்த அண்ணன் வந்து என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய பிள்ளை அப்படி இந்த நேரத்தில் அவங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லி இந்த வெளிச்சம் அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க இந்த வெளிச்சத்துக்குள்ள வரும்போது இப்போதான் நமக்கு இங்க இருக்குது. உடனே நம்ம என்ன பண்ணோம், ஐயோ ஒண்ணுமே இல்லையே, உடனே பொய் சொல்ல ஆரம்பிச்சோம். வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும். அப்படி சொல்லும் போது அந்த 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 வெளிச்சம் அவங்களுக்குள்ள வர முடியாது. பிதாவை அவங்க என்ன பண்ண முடியாது. அதுதான் நற்கிரியைகள் என்று சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. பரிபூர்ணத்துக்குள்ள போகிறவங்க இதெல்லாம் பெருசாக என்னவே பண்றாங்க. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறாரா, நாளைக்கு நீ கொடுத்ததை பார்க்கிலோ 10 மடங்கா அவர் ஒன்று ஆசீர்வதிப்பார். ஆமென். இதுல நம்ம கவனமா இருக்கக்கூடாது. காசு பணத்துல கவனமா இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் போது தேவ ராஜ்யத்திற்காக வாரி இருக்க வேண்டும். ஆமென். சபை அதை கவனமாக என்ன பண்ணோம், கையாள வேண்டும். அதை என்ன பண்ணோம், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். ஆமென். ஊழியக்காரருக்காக நீங்க கொடுக்கிறது தனி. ஆனா சபை டெவலப்மெண்ட்டுக்காக, சபையில யாரோ ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி செய்யும் போது
பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. பூரணத்துக்குள்ளே நாம் போக வேண்டும். கொடுப்பதிலே, தேவ ராஜ்யத்திலே விதைப்பதிலே நாம் பூரணப்பட்டவர்களாய் மாற வேண்டும். அப்போ அப்படி இருந்தால் தான் இந்த உலக ஆசை நமக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். முதலாவது என்ன? பரிசுத்தத்துல பூரணமா இருக்க வேண்டும். ஐக்கியத்திலே பூரணமா இருக்க வேண்டும். அன்பிலே பூரணமா இருக்க வேண்டும். விசுவாசத்திலே பூர்ணமா இருக்க வேண்டும். கொடுக்கிற தேவ ராஜ்யத்துக்கு கொடுக்கிறதுல நாம் பூரண முடியவராக. ஆமென், ஆமென். நீங்க இப்படி செய்யும் போது தேவன் உங்களுக்குள்ளே அவர் பிரியப்படுகிறவராக. ஆமென். இந்த மாலை வேளையில யாரெல்லாம் இப்படி மாற ஆசைப்படுறீங்களோ அவங்களை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அபிஷேகம் பண்ண போறாரு. உங்க அடுத்த ஆவிக்குரிய கட்டங்கள், பரிமாணங்களை இன்னும் உயர்த்த போறாரு. ஆமென். வசனத்தின் படியே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவர் தருவார். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்க வரப்போற சந்ததிகளுக்கே அவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து இருப்போம் அந்த வேளையில எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்கப்பா, இந்த 5 காரியத்திலே நான் பரிபூர்ணமாய் விளங்கி நான் உமக்காய் சாட்சியாய் வாழும்படியாக இதோ இந்த வேளையில உம்முடைய கிருபை, நான் உடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்கப்பா சொல்லி ஆவியானவர் வரும்போதுதான் உங்களுக்குள்ளே நிறைவு வரும். ஆமென். நிறைவானது வரும்போது குறைவானது விலகி போகும். ஆமென், ஆமென். எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்கப்பா. இந்த நாளிலே அப்பா என்னை பூரணத்துக்குள்ளே கொண்டு போகும்படி நீர் விரும்புகிறதா இருக்கிறீர். எதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இருதயத்து மேல கையை வச்சு சொல்லுங்கப்பா. நீங்க சொல்லுங்க, இப்படி வச்சு சொல்லுங்க. அப்பா, நான் பூரணம் அடைய நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் உள்ளான மனுஷனோ என்னுடைய வெளிப்புற மனுஷனோ பூரணம் அடைய ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து செபிங்க. ஆவியானவர்கள் மேல் வரும்போது அவருக்காய் நீங்கள் பலனடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிற ஒரு வேளையா இருக்கிறது. உள்ளான மனுஷன் ஒரு புதுப்பிக்கிற ஒரு நேரம். ஆமென். இதற்காகவே அவர் உங்களை அழைத்தார். நீங்கள் பூரணம் அடைந்து அவரோடு வாழ வேண்டும். பூரணம் அடைந்து அவரை தரிசிக்க வேண்டும். பூரணம் அடைந்து அவரோடு இணைந்திருக்க வேண்டும். அதற்காக தான் உங்களையும் என்னையும் அவர் அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் அழைத்தவராயிருக்கிறீர்கள். உம்மோடு கூட நான் இருப்பதற்கு என் அழைத்தவராயிருக்கிறேன். கடைசி ஒரு வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டு பூரணப்பட வேண்டும் என்றால் அவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக. இந்த பூரணமான சுவிசேஷத்தை சொல்வதற்காக. அநேகர்கள் பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்க போய் சுவிசேஷத்தை சொல்லி தேவனுக்காக வேலை செய்கிற காரியத்தில் நீங்கள் பூரணப்பட்டு இருக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு அந்த பூரணத்தை தேவன் அவர்களுக்கு தருவாராக. எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க.
அபிஷேகம்